ஸ்ரீ குருப்யோ நமக. 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சித்த பூமி. சித்தானா மைண்ட், தாட், மனம், எப்படி வேணாலும் சொல்லலாம். பூமினா நிலை. பதஞ்சலி யோக சூத்ரால யோகாவோட டெஃபினேஷனான யோகா சித்த விருத்தி நிரோதகண்ட சித்தத்தில், அதாவது மைண்டில் எந்த விருத்தியும் எண்ணங்களும் இல்லாத நிலை தான் யோகம்னு சொல்லியிருப்பாரு. இந்த முக்குணங்கள் தான் நம்மளுடைய எண்ணங்கள் உருவாகிறதுக்கு அடிப்படைன்னு சொல்லலாம். மனதோட நிலைப்பாட ஒரு 5 பிரிவுகளா இந்த சித்தபூமி கான்செப்ட்ல சொல்லியிருப்பாங்க. இந்த 5 நிலைப்பாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா, மூடா, ஷிப்தா, விஷிப்தா, ஏகாக்கிரதா, நிருதா. இந்த 5 நிலையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷிப்தா. மனசு அலம் பாஞ்சிட்டே இருக்கும். இதுல ரஜஸ் குணம் மேலோங்கி இருக்கும், தமஸ் மீடியமா இருக்கும், சாத்விக் ரொம்ப லோவா இருக்கும். இதனால மனசு ஒரு காத்துல பறக்கிற தூசி மாதிரி அலைஞ்சிட்டே இருக்கும். மூடா, இதுல தமஸ் குணம் மேலோங்கி இருக்கும், ரஜஸ் குணம் மீடியமா இருக்கும், சாத்விக் குணம் ரொம்ப லோவா இருக்கும். இது இருள் நிறைஞ்ச ஒரு அறை மாதிரி தான் இருக்கும். விஷிப்தா, ரஜஸ் ரொம்ப மேலோங்கி இருக்கும், சாத்விக் மீடியமா இருக்கும், தமஸ் ரொம்ப லோவா இருக்கும். சில நேரம் கவனம் இருக்கும், சில நேரம் கவன சிதறல் இருக்கும். ஏகாக்கிரதா, சாத்விக் மேலோங்கி இருக்கும், ரஜஸ் மீடியமா இருக்கும், தமஸ் ரொம்ப லோவா இருக்கும். அமைதியான ஒரு விளக்கு தீய போல இந்த ஏகாக்கிரதா. மனசு ஒருமுகப்பட்டு இருக்க நிலைக்கு பேரு தான் இந்த ஏகாக்கிரதா. நிருதா, எண்ணமற்ற சிந்தனை இல்லாத ஒரு சாட்சி நிலை, சமாதி நிலைன்னு சொல்லலாம். இந்த முக்குணங்களையும் சமநிலையில நம்ம வைக்க பழகிட்டோம்னா நம்மளுடைய மனசோட செயல்பாட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென், பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.